இப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் ஒன்று கிடச்சி இந்த ஆட்சியில். நான் வந்து விஜய்க்கு வாக்காளனும் இல்லை, அவருக்கு ஓட்டு போடுறதும் இல்லை, அப்படியெல்லாம் எனக்கு யாரும் இல்லை. இந்த சிபிஎஸ்இ ஸ்கூல் விவகாரத்தில் 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்படாமல் ஒவ்வொன்றுக்கும் என்ஓசி சிலபஸோ அல்லது சப்ஜெக்ட்டுக்கோ எதுவுமே எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு என்ஓசி கொடுக்க வேண்டும். அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ரிக் ஸ்கூல், இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழக மெட்ரிக் அசோசியேஷனில் பெரிய லஞ்சம், கொஞ்சம் லஞ்சம் அல்ல கல்வித்துறைக்கு. அப்போ அந்த தாளாளர் சொல்லுகிறார், கடந்த ஆட்சியில் 25 லட்சம் கொடுத்தோம், ஏராளமான என்ஓசி கொடுப்பதை இப்பொழுது பெண்டிங்கில் இருக்கிறது, 10 பைசா கொடுக்காமல் நாங்கள் வாங்கிவிட்டோம். ராஜமோகன் தான் அவர் உண்மைதாங்க. குடிநீர், மின்சாரம், கல்வி, மருத்துவம், சாலை வசதி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, ஊழலற்ற ஆட்சி, ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற ஒரு அரசு, இப்படிப்பட்ட அடிப்படை வசதிகள் ஒரு சாதாரண ஒரு ஏழை மக்களுக்கு போய் சேரணும். ஆனால் இன்றைக்கி கல்வி, மருத்துவம் இரண்டும் வியாபாரமாக்கப்பட்டு விட்டது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு நடுத்தர மக்கள் கூட இன்றைக்கி வந்து தனியார் பள்ளியில் தான் சேர்க்குறாங்க. ஒரு கிளாஸ் ரூமில் 30 பிள்ளைங்க படிக்கிறாங்கன்னா அதில் 20 பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒரு 10 பிள்ளைங்க படிக்காமல் தான் இருப்பாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம், ஆசிரியர் அந்த பெற்றோரை அழைத்து ஒரு 2 தரம் 3 தரம் சொல்லி பார்க்குறாங்க. 4வது தரம் நாங்கள் வந்து டிசியை கொடுத்து அனுப்பிடுவோம் அப்படின்ட்டு மிரட்டுறாங்க பெற்றோர். இது இப்போ கூட சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்துக்காக இந்த தனியார் மருத்துவமனையில் சேர்த்து யாராவது ஒருத்தவங்க உயிரிழந்துட்டா அவங்கள பணம் கேட்டு மிரட்டுறாங்க அப்படின்றதுனால இப்போ என்ன சொல்லிச்சு இந்த தமிழக வெற்றி கழக அரசுனாக்கா, இனிமேல் அப்படி எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒருத்தர் உயிரிழந்தாலும் அந்த உயிரிழந்தவருக்கு குடும்பம் வந்து அந்த பணத்தை கட்ட தேவையில்ல அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இப்போ கல்வித்துறையிலையும் கவனம் எடுத்து நம்ம தமிழக வெற்றி கழகம் இந்த மாதிரி வந்து டிசியை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்ற இதெல்லாம் கண்டிப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஒவ்வொன்றாக இந்த தமிழக வெற்றி கழகம் செய்து வர்றதை பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது. லஞ்ச லாவண்யமற்ற அரசை கொடுக்குறாங்க, பெரிய சந்தோஷம். தமிழக வெற்றி கழகம் வந்ததிலிருந்து மேலும் மேலும் இந்த தமிழக வெற்றி கழகம் வளரணும், நிறைய நாட்கள் வந்து அவங்களுடைய அரசு இருக்கணும், 20 வருஷம் 30 வருஷம் அவங்க அரசு இருக்கணும் அப்படின்னு தான் தமிழக மக்களும் நானும் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கங்க.